வக்ஃப் திருத்தச் சட்ட மசோதா இஸ்லாமியர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் குற்றஞ்சாட்டியுள்ளார். திருச்சியில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், இது வக்ஃப் திருத்தச் சட்டம் அல்ல, வக்ஃபையே தீர்க்கும் சட்டம் என்று விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பள்ளிவாசல் நிறைய இருக்குது, அதே மாதிரி கபரஸ்தான்களும் நிறைய இருக்குது, அது மாதிரி தர்காக்கள் 800 900 தர்காக்கள் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ இந்த தர்காக்கள் இருக்கிற இடங்கள், இப்போது ஏர்வாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ராமநாதபுரம் ராஜா அவர்கள் இந்த ஏர்வாடி தர்காவுக்கு கொடுத்தது 3000 ஏக்கர். அந்த தர்காவுடைய வளர்ச்சிக்காக வேண்டி, அந்த தர்காவை பராமரிக்காக வேண்டி, அதில் உள்ள ஏழை எளியும் கொடுக்கறதுக்காக வேண்டி கொடுத்தது. அதே மாதிரி தஞ்சாவூர் மகாராஜா நாகூர் தர்காவுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் கொடுத்த வரலாறுலாம் இது மாதிரி எல்லா ஊர்லேயும் உண்டு. அது மாதிரி பள்ளிவாச கட்டும்போது பல இடங்களில் என்னது புறம்போக்கு நிலத்தில் கட்டியிருப்பாங்க. அந்த காலத்தில் அப்படிலாம் உண்டு. அதே மாதிரி கபரஸ்தான் இருக்குல்ல, புதைகுழிகள் இருக்குது பாருங்கள். புதைகுழி இருக்கிற இடங்கள் எல்லாம் பொதுவாக காட்டில் மேட்லேயும் அது அரசுக்கு சொந்தமான இடத்துல தான் வச்சுருப்பாங்க. அதுக்கு அனுமதி வாங்கியிருப்பாங்க எல்லாம். அதுக்கு பட்டாக்கெல்லாம் இருக்காது. இப்போ இந்த திருத்த சட்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்பு இந்த சட்டம் வருவதற்கு முன்போ, இப்போ சட்டம் வரக்கு பின்போ, இப்போ மதரசாவோ, இது கபரஸ்தானோ, தர்காவோ, பள்ளிவாசலோ அரசாங்க இடத்துல இருக்குமானா அது நீக்கப்படும் என்று அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 44 திருத்தங்களில் இது ஒன்று. ஆக இது மாதிரி சட்டங்களை பார்க்கும்போது தான் நம்ம சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த சட்டம் திருத்துற சட்டம் அல்ல, இது வக்ஃபையே தீர்க்கிற சட்டம், இல்லாமல் ஆக்கக்கூடிய சட்டம்